அரிசி, பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3 வறுத்து மிக்சியில் பல்ஸ் மோடு விட்டு பால்லையே வேக வச்சு வெள்ளை சக்கரை போட்டு நான் ஒரு பாயசம் பண்ணியிருக்கேன். அருமையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களோட இஷ்டம். பல்ஸ் மோடில் விடலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நைஸாக பண்ணிக்கலாம். நைஸாக ஆக ஆக ரொம்ப கட்டி தட்டும் பாயசம். அதனால் நம்ம கிட்டக்க நின்று கலரிண்டே இருக்கணும். இப்போ இந்த பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கோ. வாங்க இந்த பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம நல்லா சேர்த்துட்டு வறுத்துடலாம். வறுத்துட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா இப்படி தொட்டோம்னா நமக்கு வந்து சூடு கையில் பிடிக்க முடியாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு சூடு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா சூடு. இப்போ தொட்டாக்க என்னால் தொட முடியல, அவ்வளோ சூடாக வறுத்துட்டுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மொத்தம் 2 கப்பு ஆறுது இல்லையா? 2 கப்புக்கு 4 கப்பு ஜலம் வந்து தண்ணி வந்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு அளவுக்கு சூடு வரட்டும். ரொம்ப சூடு வரணுங்கிறதுல அது சுடட்டும். அதுக்குள்ளே இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் பல்ஸ் மோடு விட்டு இதையும் அதிகமாக கொதிக்க விடலாம். நம்ம பாருங்கள், பல்ஸ் மோடில் விட்டு இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப பொடியாக இருக்கக்கூடாது. கடலைப்பருப்புலாம் 1-2 முழுசாக இருந்தால் கூட இருக்கட்டும். அரிசி மட்டும் கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி இருக்கட்டும், பரவாயில்ல. இது அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் 1 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து 1.5 லிட்டராக பால் காய்ச்சின்னு இருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கிறத அதில் போட்டு கைவிடாமல் கலரணும். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாண்டிலில் நெய் விட்டுருக்கேன், முந்திரி திராட்சை சேர்த்துருக்கேன். நெய் உருகினதும் இதை போட்டுடலாம். இது ஓரளவு வறுபடுற போது நான் வந்து தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சும்மா ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், போட்டாலும் போடலாம், போடலைன்னா பரவாயில்ல. ஆனால் நிறையா போடுறதுனாலும் போடலாம். வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் வறுத்ததும் தேங்காயும் போட்டுடலாம். நான் வந்து இதை அரைக்கும் போதே ஏலக்காய் 2-3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டேன். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போடணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கெட்டி ஆகிறது அப்படின்னா நம்ம கொதிக்கிற வெந்நீர் பக்கத்தில் வச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தாலும் நம்ம விட்டுக்கலாம். ஆனால் நல்லா வேகணும். இந்த நம்ம உடச்சின்னு வந்திருக்கிறது அரிசி பருப்போட உடசல் வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கணும். பாலில் வேகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். கட்டி அடி பிடிச்சிடாமல் நம்ம கலரணும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வறுபட்டு எடுத்து இதை எடுத்துகிட்டு கூட நம்ம தேங்காய் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதிலையே கூட போட்டுக்கலாம். நம்ம அங்கே இந்த ரெசின்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே உப்பிண்டு வர மாதிரி இருக்கும்போது தேங்காய் போட்டுக்கலாம். இல்லைன்னா தேங்காய் ரொம்ப சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் மாறிடும். அதனால தான் நான் வந்து தேங்காய் வந்து ஒரு பிடி அளவு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஆப்ஷனல். நிறையா உங்களுக்கு பிடிக்கும்னா நிறையா சேர்த்துக்கலாம். இது வறுத்துட்டு இந்த பாண்டிலேயே இருக்கட்டும். இல்லை கலர் மாறிடும்னு தோணிச்சுன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டுருங்க. பாருங்க, முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதும் நான் தேங்காயும் போட்டுட்டேன். தேங்காய் வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணுங்கிறதுல ஓரளவு நெய்யில் பொரிச்ச மாதிரி ஆகட்டும். இங்கே பால் வந்து நமக்கு நல்லா காஞ்சிடுது. ஏடெல்லாம் வந்து அப்படியே கலரியே விட்டுருங்க, பரவாயில்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறத போட்டுடலாம். பாலில் வேகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து கலரி கொடுத்துட்டே இருங்க, இல்லைனாக்க அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிடுத்துன்னா அந்த டேஸ்ட்டே போயிடும். அப்புறம் உங்களுக்கு இதுக்கு மேலே ரொம்ப கெட்டி ஆகும்போது வேணும்னா வெந்நீராக விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 2 லிட்டர் பால் விட்டால் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் ஆப்ஷனல் தான். நம்ம 1.5 லிட்டர் விட்டு கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா 2 லிட்டர் பால் விட்டுக்கலாம். இது குக்கர்லாம் வைக்கணுங்கிறது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது. இந்த பருப்பெல்லாம் 1-2 இருக்கும்போது வெந்துடும். நல்லா வெந்த பிறகு நமக்கு கெட்டியாக இருக்கும்போது மசிச்சுட்டு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் போடலை, வெள்ளை சக்கரை போட்டு தான் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பெரிய கல்கண்டு இருக்கு இல்லையா, அதை பொடிச்சு உப்பு சேர்க்கலாம், பனங்கல்கண்டு சேர்க்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம்.
அதெல்லாம் ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை சேர்த்து தான் இந்த பாயசம் பண்ண போகிறேன். தேங்காய் எல்லாமே வறுத்து நான் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ஒரு டம்ளர் காய்ச்சி ஆறின பால் இருக்குது. அது கெட்டியானால் வேணால் விட்டுக்கலான்னுட்டு நான் நிறையா தண்ணி சேர்க்காததுனால அதுக்கப்புறம் வேணும்னா வெந்நீர் தான் சேர்க்க போகிறேன். இது வந்து நமக்கு வந்து பருப்பு அரிசி ரெண்டுமா சேர்ந்து 2 கப்பு வழியாக போட்டிருக்கோம். ஆனால் இதுக்கு வந்து நான் 3 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். 2 கப்புக்கு 4 கப்பு கூட போடுவாங்க. ரொம்ப தித்திப்பாக இருக்கும். இது பால் வாசனையோடு குடிக்கணும். அதனால் நான் வந்து மொத்தம் 3 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப்பு பருப்பு அரிசி எடுத்திருந்தோம். இப்போ இது 3 கப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ நமக்கு கெட்டி ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த பாலையும் விட்டுட்டேன்னா மொத்தமாக நான் வந்து 1.5 லிட்டர் பால் 3 பாக்கெட் பால் சேர்த்துருக்கேன். இதுக்கு 1 பாக்கெட்டு வாட்டர் சேர்த்துருக்கேன். நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். அதுக்கப்புறம் கிட்ட கண்ணுன்னு கெட்டியாக கலரணும். ஆனால் நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்தா அதுவே கெட்டியாக ஆகிடும். பாருங்க, ஒரு 10-15 நிமிஷம் கலரினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கெட்டி ஆகிட்டுருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா வெந்துடுத்து அப்படின்னு தோணும். வெந்திருக்காது. பாலில் வேக வைக்கும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இந்த இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் கடலைப்பருப்பு நம்ம எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா தெரியும். ரொம்ப டக்குன்னு உள்ளே போல பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது. அதே மாதிரி இந்த அரிசி வந்து இப்படி பண்ணேன்னா நெருக்கரிசி மாதிரி அப்படியே இருக்கும். அரிசியாகவே தெரியும். இந்த மாதிரி பார்த்துன்ட்டு நல்லா வெந்திருக்குன்னு தெரிஞ்சால் தான், கடலைப்பருப்பு நல்லா மசிஞ்சால் தான் அரிசியும் மசிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த வரைக்கும் நம்ம வேக வைப்போம். சர்க்கரை போட்டுட்டா அசல் வேகாது. அப்புறம் கருக்குன்னு இருக்கும் பாயசம். யாருமே சாப்பிட மாட்டாங்க. பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இதுலேருந்தே நமக்கு தெரியும் தண்ணி இல்லாமல் கெட்டி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆனதும் நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரையை போட்டதும் ஆட்டோமேட்டிக்காக அது இன்னும் கொஞ்சம் நீத்துண்டு வரும். அதுக்கப்புறம் பாயசம் ஃபைனல் ஆகும்போது ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கலாம். இல்லை நம்ம பரிமாறும்போது கூட சூடாக கொஞ்சம் பாலை சேர்த்துட்டு பரிமாறலாம். இது இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து நான் சர்க்கரை போட போகிறேன். பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நான் சர்க்கரை போட போகிறேன். பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்து 2 அழாக்கு போட்டோம். நான் 3 அழாக்கு, அதாவது 3 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். இது மீடியமாக இருக்கும் தித்திப்பு. ரொம்ப தித்திப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் அது இளகின மாதிரி ஆகும். சர்க்கரை போட்டதும் வேகிறதும் இன்னும் கொஞ்சம் லேட் எடுக்கும். ஆனால் இப்போ வந்து கைவிடாமல் கலரிண்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா கரையும் போது உங்களுக்கு இது பாயசமும் ரெடி ஆகிடும். வேகட்டும். நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இல்லை நல்ல பெரிய கடாயாக நான்ஸ்டிக் கடாய் இருந்தாலும் வச்சுக்கோங்க. அடியில் வந்து இப்படி தேய்ச்சி கலரிடணும். அடியில் வந்து தீயை விடக்கூடாது, அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. இப்போ இது வந்து நல்ல கெட்டியாக பபிள்ஸ் வர மாதிரி கொதிக்கும். அங்கங்கே பபிள்ஸ் வரும்போது வெந்தெடுத்துன்னு நமக்கே புரியும். இது இன்னும் 10 நிமிஷமான ஆகும், கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போட்டுடலாம். ஏன்னா வந்து நமக்கு தேங்காயெல்லாம் நல்லா ஊறிண்டு டேஸ்ட்டு நிறையா இருக்கும். நான் நிறையா தான் போட்டிருக்கேன், வாயில் நிறையா கடிபடணுங்கிறதுனால. பாருங்கள், சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இலகிண்டு திருப்பியும் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் நமக்கு கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு எடுத்து போட்டால் முன்னாடி நல்லா வெந்திருந்தது. சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் இதாகிடும், கட்டியான மாதிரி ஆகும். அதனால் நல்லா கைவிடாமல் கலரணும். இந்த பாயசம் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோ வந்து டைம் எடுக்கும் நமக்கு செய்யறதுக்கு. இப்போ இதில் நான் இன்னும் கொஞ்சம் பால் விடுறேன். சூடான பால் தான் விடுறேன். இப்போ இந்த தளர இருக்கிறது நல்ல கெட்டியாக ஆகிற வரைக்கும் நம்ம கிளறணும். கிட்ட வந்து நான் இது வந்து பருப்பு அரிசி ரெண்டும் சேர்த்து 2 அழாக்கு போட்டிருக்கறனால எனக்கு கிட்ட 1 ஹவருக்கு மேலே ஆறுது இது வேகிறதுக்கு, பாயசம் ரெடி ஆகிறதுக்கு.
நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டு எந்த ஒரு சின்ன டம்ளர், ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் 2 பருப்பு போட்டுண்டு ஒரு பாக்கெட் பாலில் செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசமாக இருக்கும். ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு அது மாதிரி எது போட்டுக்கிறீங்களோ அது உங்களோட ஆப்ஷன். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை போட்டிருக்கேன். இது இன்னும் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் வியூவர்ஸ், பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா கெட்டியாகவே இருக்குது. வேணும்னா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலோ காய்ச்சின பாலோ விட்டுக்கலாம். நம்ம அது ரொம்ப பால் விடும்போது சர்க்கரை ஸ்வீட்டு குறைஞ்சதுன்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்க்க வேண்டியிருக்காது. இந்த ஸ்வீட்டே சரியாக தான் இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்கோ. இது ஒரு விசேஷங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது இந்த அளவு மெஷர்மெண்ட்டு மட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு நாள் பண்ணி பார்த்துட்டு பண்ணலாம். குக்கரில் நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தால் பால் நல்லா சூடு பாலில் நம்ம மிக்சியில் அரைச்சதை கலந்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறமா குக்கரில் வைக்கணும். குக்கரில் வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கிட்டக்க நின்றுட்டு கலராமல் கூட நம்ம பண்ணலாம். சூப்பராக பாயசம் ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு அசத்துங்க வியூவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.